சிதம்பரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய சமூக நீதி காக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கருத்தரங்கில் அனைத்து சமூக தலைவர்களுடன் பங்கேற்று உரையாற்றிய மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, திமுக கிட்ட தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு முழு விவரங்கள் வச்சிருக்கிறாங்க. எப்படி பிரசாந்த் கிஷோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஆலோசகர்கள் அவர் நடத்திய ஐபேக் நிறுவனம் இருக்கிறது. அது இந்தியாவில் ஆங்காங்கே பல மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அவர் ஆலோசனைப்படி யுக்திகளை பயன்படுத்தி தேர்தலை அணுகி அதை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதே போலதான் தமிழ்நாட்டில் அவரை இவர்கள் தேர்வு செய்தார்கள். அவர் தலைமையில் தான் தேர்தல் நடந்தது. அந்த ஐபேக் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் போய் இந்த கிராமத்தில், இந்த தெருவில், இந்த வீட்டில் என்ன ஜாதி இருக்கிறாங்க, இந்த ஜாதியில் எத்தனை பேர் திமுக, அண்ணா திமுக என்ன கட்சியில் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க புள்ளி விவரம் வச்சிருக்கிறாங்க. அந்த புள்ளி விவரத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ திமுக அவங்க தேர்தலுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலுக்கு யார்கிட்ட எப்படி கொடுத்து பணம் கொடுத்தா எப்படி இல்லை, இந்த கட்சிகளை எப்படி கொண்டு வர்றது, எப்படி வாக்குகள் சேகரிக்கிறது, அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க. ஏழை மக்கள் முன்னுக்கு வரக்கூடாது, தாழ்ந்த சமுதாயங்கள், அடக்கப்பட்ட சமுதாயங்கள் முன்னுக்கு வரக்கூடாது, அதுக்கு நீங்க நடத்த மாட்டீங்க. ஆனா எங்களை பத்தி, நம்மளை பத்தி பேசுறது இவங்க ஜாதிக்காக ஏதோ ஜாதி அரசியல் செஞ்சுட்டு, நாங்க என்னைக்குமே ஜாதி அரசியல் தான் எங்களுக்கு செய்ய மாட்டேன், அவசியமா கிடையாது. நாங்க செய்யறதா சமூக நீதி அரசியல், சமூக நீதி அரசியல். அதுக்காக தான் நாங்க கட்சியை தொடங்கிருக்கிறோம். சமூக நீதிக்காக, உரிமைகளுக்காக. உரிமைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க கட்சி தொடங்கிருக்க மாட்டோம். கட்சி தொடங்கியது காரணமே சமூக நீதி. சமூக நீதினா என்ன? நான் சொன்னேன்ல, என்னுடைய உரையை தொடங்குகின்ற காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாதியை வச்சுதான் நீங்க அடக்கி ஒடுக்கி வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக்கி பாகுபாடுகளை, பிரிவினையை உருவாக்கி சூழ்ச்சிகளை செய்து இன்னும் அதை நாங்கள் மீற விட்டு வெளியில வரல. ஆனா இன்னைக்கும் அரசியல் செஞ்சுட்டு இல்ல, அது எடுத்துதா இப்படி இப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க. ஏன் நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? தேர்தல் நேரத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்குறீங்க? அந்த தொகுதியில அந்த ஜாதி யாரோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறீங்க. அந்த மாவட்டத்தில் யாருக்கு அதிகமாக ஜாதி இருக்கிறாங்க அவங்க தான் மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. 3 அமைச்சர்கள் இந்த ஜாதிக்கு, 4 அமைச்சர்கள் அந்த ஜாதிக்கு, 2 அமைச்சர்கள் இந்த ஜாதிக்கு, ஜாதி பார்த்து அமைச்சர் கொடுக்குறீங்க. அப்ப எல்லாமே நீங்க செய்யறது ஜாதி வச்சுட்டு அரசியல் செய்யறீங்க. ஆனா அந்த ஜாதியை முன்னேற்றுவதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க. ஜெயலலிதா அவர்கள், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஜெயலலிதா அந்த அம்மா செஞ்ச ஒரு சாதனை 93, 94 தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனை. இது நிறைய பேருக்கு தெரியல. அதிமுக இதை பத்தி பேசுறது இல்லை. எவ்வளவு முக்கியம் தெரியுமா இது? அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா 9வது அட்டவணையில பாதுகாக்கலனா அடுத்த ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை ரத்து பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு அடுத்த ஆண்டு ரத்து பண்ணிருப்பாங்க. 9வது அட்டவணையில் அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்யறது சாதாரண வேலை கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறுவது, ஒரு மசோதா நிறைவேறுவது 50 விழுக்காடு வாக்கெடுப்பு இருந்தா போதும், 50% இருந்தா போதும். ஆனால் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு 3/2 பங்கு வாக்குகள் போடணும். 2 சபையிலையும் 3/2, 2/3 மெஜாரிட்டி. அப்ப நினைச்சு பாருங்க, நரசிம்மராவ் பிரதமர், ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியும் கிடையாது.
காங்கிரஸ் நினைச்சா மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் அது ஆதரவு கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுத்து ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், இந்தியாவில் மற்ற மாநிலத்துக்கு கிடையாது. அதுவும் நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடை பாதுகாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடை பாதுகாக்கிறார்கள் 9வது அட்டவணையில். அது பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன். நீதிக்காக இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் ஒரு மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான், யாரும் கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடுகள், தமிழ்நாட்டிலே 4 இடஒதுக்கீடுகள், மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 6 இடஒதுக்கீடுகள். நம்முடைய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், டெல்லியிலே அங்கே சென்றால் அங்கே முலாயம் சிங் யாதவ் அவர்கள், லாலு பிரசாத் யாதவ் அவர்கள், சரத் யாதவ் அவர்கள், ராஜேஷ் பைலட் அவர்கள், ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் எல்லாம் எத்தனை போராட்டங்கள் ஐயா அவர்கள் தலைமையில் அங்கு டெல்லியில் எத்தனையோ போராட்டங்கள். எதற்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்துங்கள். நம்முடைய வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்த அருள்மொழி அவர்கள் சொன்னது போன்று 1980 வன்னியர் சங்கத்தை ஐயா அவர்கள் தொடங்கினார். அதில் முதல் தீர்மானம் என்ன? தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். முதல் தீர்மானம். 44 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நடைபெறவில்லையே. யார் யாரைக்கிட்டயோ கேட்டுட்டு இருக்காரு ஐயா. அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்களை கேட்டு எப்படியாவது நடத்துங்க, நடத்தல. ஜானகி அம்மா வந்தாங்க, 3 மாசம் தான் இருந்தாங்க. யார் யார் மூலமா அவங்களை நடத்த சொன்னார், நடத்தல. அதன் பிறகு இங்கே ஆளுநர் ஆட்சி, PC அலெக்சாண்டர் அவர்களை நேரிலே சந்தித்து நீங்க நடத்துங்க, உங்களுக்கு என்ன ஆதரவுனா நாங்க தரோம், அரசியல் ஆதரவு தரோம். அப்ப அரசியல் கட்சி தொடங்கல. நாங்கள் கேட்பதெல்லாம் சர்வே கேட்கின்றோம். சர்வே என்பது 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மாநில அரசு அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசு எடுக்கலாம், உள்ளாட்சி மன்றம் கூட எடுக்கலாம். சிதம்பரம் நகரமன்ற தலைவர் அவர் நினைச்சாலும் சிதம்பரத்தில் வீடு வீடா கணக்கெடுப்பு நடத்தலாம். இன்னைக்கு அந்த அதிகாரம் அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. அப்ப நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க எந்த அடிப்படையிலே இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க தேர்தலுக்கு உங்களுக்கு வருது, அந்த கணக்கெடுப்பு இருக்கு, உங்ககிட்ட வச்சிருக்கீங்க பட்டியல். பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பட்டியல் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பட்டியல் நான் பார்த்திருக்கிறேன். எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு ஜாதி, முதல் ஜாதி, 2வது ஜாதி, 3வது ஜாதி, 4வது ஜாதி, அது எந்தெந்த தெருவில், எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த கிராமத்தில், எந்தெந்த வீட்டுல எல்லாமே தெளிவா வச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு? 500 1000 கொடுக்கிறது. ஆனா எங்க வேலைக்கு வேணும், எங்களுக்கு படிக்கணும், எங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், அது கணக்கெடுக்க சொன்னா அது எங்ககிட்ட அதிகாரம் இல்லைங்க. மனசு இருக்குங்க, அதிகாரம் இல்லைங்க. யார் நம்புவா? அதெல்லாம் அந்த காலம் கிடையாது. அதெல்லாம் வசனம் பேசி பேசி காலத்தை ஓட்டுற காலம். அந்த காலம் வேற. இந்த காலம் பையன் ஒவ்வொருத்தவனும் செல்போன் கையில வச்சிட்டு இருக்கிறான், டக்கு 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 டக்குன்னு அனுப்பிச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நீங்க நினைச்சபடி ஏதோ மக்கள் நீங்க சொன்னா மக்கள் நம்பிடுவாங்கன்னு இல்ல. அதனாலதான் ஊர் ஊரா போயிட்டு வரோம். நான் ஒவ்வொரு ஊரும் போயிட்டு வரோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். வாங்க வாங்க வாங்க, தெரிஞ்சுக்க, நீங்க தெரிஞ்சுக்குங்க. விட போறது இல்லை, இதெல்லாம் நிச்சயமா விட போறது கிடையாது. நீங்க அப்படியும் நீங்க செய்யலனா போராட்டங்கள், கடுமையான போராட்டங்கள் செய்ய நாங்க தயங்க மாட்டோம். ஏன்னா இது எங்களுடைய உரிமை போராட்டம். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி போராட்டம். தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பெறும்? நீங்க அங்க சிப்காட் கொண்டு வந்து, தொழிற்சாலையை கொண்டு வந்து, பெரிய பெரிய IT காரிடர் கொண்டு வந்தா தமிழ்நாடு முன்னேறிடுமா? அதுல என்ன, ஒரு 100 பேரை நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவீங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு வேண்டியது கிராமத்தில் உள்ள மக்கள் முன்னேறணும், அவன் படிக்கணும், வேலைக்கு போகணும். அதற்கு கணக்கெடுப்பு நடத்தி அவன் என்ன நிலையில் இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு நலத்திட்டங்கள், சலுகைகள், இடஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர்ல
370 370 பிரிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அது வந்து சரி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 பேர் நீதிபதிகள் பண்ணாங்க. ஆனா 370 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு, அதில் எத்தனை சமுதாயங்கள் பயன்பெற்றிருக்கிறது, எத்தனை சமுதாயங்கள் பயன்பெறவில்லை, இந்த கணக்கெடுப்பு இப்போ எடுத்தால் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால்தான் விஞ்ஞான அடிப்படையில் சயின்டிபிக் அப்ரோச் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் சோஷியல் அப்லிப்மெண்ட் இது தமிழக அரசு கொண்டு வரலாம். ஆனால் பீகார் மாநிலம் அறிவித்து எடுத்து முடித்து அங்கே இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி விட்டார்கள். அடுத்தது ஆந்திரா தொடங்கிவிட்டார்கள், ஒரிசா தொடங்கிவிட்டார்கள், கர்நாடகா எடுத்து முடித்து விட்டார்கள், தெலுங்கானா அறிவிக்கப் போகிறார்கள், மகாராஷ்டிரா மாநிலத்திலே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல மாநிலங்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் சமூக நீதியின் கோட்டை, சமூக நீதியின் தொட்டில் என்றெல்லாம், தமிழ்நாடு என்றெல்லாம் பேசுகின்ற திமுக, தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் தான் என்றெல்லாம் பேசுகின்ற திமுக, இன்னும் என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன காரணத்துக்காக நீங்கள் எடுக்க தயங்குகிறீர்கள்? முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து, எங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் தவறான கருத்தை சொல்லி வருகிறார். மத்திய அரசு எடுப்பது காஸ்ட் சென்சஸ், நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே. சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற வேளையிலே கூடுதலாக ஜாதியும் கணக்கெடுப்பு நடத்துவதுதான் காஸ்ட் சென்சஸ். நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி 2008 படி காஸ்ட் சர்வே எடுங்க. பீகார்ல நடந்தது காஸ்ட் சர்வே தான் நடத்தியிருக்கிறார்கள். ஆந்திராவில் எந்த அதிகாரம் அங்க ஜெகன் ரெட்டிக்கு இருக்கு? நவீன் பட்நாயக் ஒரிசாவில் எந்த அதிகாரம் இருக்கு? அதே அதிகாரம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இங்க சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம். சர்வே படி எடுத்து அதுல இடஒதுக்கீடை உயர்த்தலாம். அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏதோ நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த சீட்டு கேட்பாங்க, இவ்வளவு கேட்பாங்க, அப்படிலாம் ஏதோ ஒன்று குழப்பி வச்சிருக்கிறாங்க அவரை. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க சமூக நீதி நிலைநாட்டணும்னா நீங்க இதை எடுக்கணும், எடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ குறிப்பிட்ட ஜாதிகள் மட்டும் சர்வே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 436 ஜாதினா எல்லாமே, இன்க்ளூடிங் பிராமின்ஸ், முன்னேறிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், எல்லா சமுதாயங்களோட நிலைப்பாடு எடுத்துக்கணும். எடுத்து அதுக்கேற்ப திட்டங்களை வழங்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கருத்தங்க நடத்திட்டு இருக்கிறார். அது திமுக அரசு எடுக்கல, அது திமுக. நான் இப்பதான் சொன்னேன், நான் எங்கள் நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம் சொல்லியிருக்கேன். என் வாயை கிளறணும், ஏதாவது சொல்லணும். நான் இப்போ இன்னொன்னு, அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில போதுமான மருத்துவர்கள் இல்லை. இருக்கிற மருத்துவர்கள் வந்து முதல்ல அங்க மாத்திட்டாங்க, இங்க மாத்திட்டாங்க, என்னென்னமோ பண்ணி குழப்பம் வச்சிருக்கிறாங்க, குழப்பம் பண்ணிருக்கிறாங்க. அதில் அது இன்னும் நிச்சயமா இங்க மருத்துவர்கள் கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, இதே நேரத்தில் கடலூர்லயும் ஒரு மருத்துவக் கல்லூரி ஏதோ அறிவிச்சாங்க, அவ்வளவுதான் வரணும். கடலூர் மருத்துவக் கல்லூரி அங்க வரணும். அதே மாதிரி இங்க இந்த மாவட்டத்துக்கு 2 மருத்துவக் கல்லூரி, இதை வந்து மேம்படுத்தணும், நவீனப்படுத்தணும். அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை, மருத்துவமனையை நிதி வழங்கி அதை வந்து இன்னும் மேம்படுத்தி நவீனப்படுத்தணும். ஏன்னா சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கதான் வராங்க. ஆமா வராங்க. அதனால ரொம்ப பாவமா இருக்கு. ஏதாவது ஒன்று விபத்து, ஏதாவது ஒன்று பிரச்சனை உடனே சென்னைக்கு ஜிப்மர் இருக்கு. ஜிப்மர்ல அங்க அவ்வளவுதான், ஃபுல்லா ஜிப்மர் வந்து 10 மாவட்டங்கள மக்கள் அங்க போறாங்க, அவங்களும் முடியல அவங்களால. அதனால இங்க இருக்கிற மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மேம்படுத்துங்க, நவீனப்படுத்துங்க, நிதியை கொடுங்க, போதுமான மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வாங்க இங்க. அது இல்லாம கொள்ளிடத்துல 10 தடுப்பணையில கட்டுங்க. இது காலங்காலமா கேட்டுட்டு வரும். 10 தடுப்பணையில கேட்டா 10 குவாரிகளை கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வாங்க இங்க. அது இல்லாம கொள்ளிடத்துல 10 தடுப்பணையில கட்டுங்க. இது காலங்காலமா கேட்டுட்டு வரும்.
10 தடுப்பணையில கேட்டா 10 குவாரிகளை கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்றேன், தடுப்பணையில கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் தாக்கம் வந்து மோசமா இருக்க போகுது. மோசமான அடுத்த 10-15 வருஷம் தான் மழை பெய்ய போகுது. அதுக்கப்புறம் வறட்சி சாதாரண வறட்சி இல்ல, மோசமான வறட்சி. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவம் 4-5 மாவட்டத்தில் தான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு. நீங்க மேட்டூர் டேம்ல இன்னைக்கு 72 அடி தான் தண்ணி இருக்கு. 72 அடினா மொத்தமா 35 டிஎம்சி தான் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட வந்து குருவை வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு குருவை. அப்ப தண்ணி இல்ல. ஜூன் 12 திறந்திருக்கணும், தண்ணி இல்ல. இப்ப சம்பா வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கருகிறதுக்கு. ஏன்னா இப்ப ஜனவரி மாசம், மார்கழி மாசம் முதல்ல கார்த்திகை மாசம் கூட மழை பெஞ்சிடும். இப்ப ஏதோ கொஞ்சம் வந்துருக்கு. அடுத்தது தை மாசம் வரப்போகுது. அப்ப தண்ணி மேட்டூர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அறுவடை அது விதைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தண்ணி வேணும். அதனால இப்போ முதல்ல ஒரு 5 டிஎம்சி தண்ணி வந்து வெளியில திறந்து விடணும். இப்ப குடிக்கிறது மட்டும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த ஆண்டு கடுமையான நீர் பற்றாக்குறை வரப்போகுது. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். 10-15 வருஷமா காலநிலை மாற்றம் திட்டங்கள் கொண்டு வாங்க. இது போன்ற நீர் பாசன திட்டங்கள், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதுல ஒண்ணுதான் இந்த கொள்ளிடத்துல தடுப்பணை 10 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் கொள்ளிடம். அதுல 10 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டுங்க. தடுப்பணை கட்டி அட்லீஸ்ட் ஒரு தடுப்பணையில அரை டிஎம்சி மிச்சப்படுத்தலாம். அரை டிஎம்சி கடல்ல போகுது. போன வருஷம் மட்டும் 600 டிஎம்சி போச்சு. இந்த வருஷம் போகுமாலேன்னு தெரியல. ஏன்னா அங்க தென்மேற்குல தான், அங்க மைசூர்ல மழை பெய்யும், அவ்வளவு மழை இல்ல. அங்க வடகிழக்குல அந்த பக்கத்துல மழை இருக்காது, இந்த பக்கத்துல மழை இருக்கு. அடுத்த கேள்வி கேட்க வச்சுனா நானே உங்களை, மழை வெள்ளம் பாதிப்பு பாத்தீங்கன்னா என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிவதற்காகத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்கின்றோம். அதற்கு ஒரு காரணம், ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு? 2000 ஆண்டுகளாக சாதியை வைத்துதான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன், அடக்குமுறைகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடந்து வருகிறது என்றால், இப்பொழுது என்ன நிலையில் எந்தெந்த சமுதாயங்கள், என்னென்ன சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிய வேண்டும். அது ஒரு பக்கம். அடுத்தது, இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு, அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கிறது. அது சாதி அடிப்படையில் தான் கிடைக்கின்றது. மதம் அடிப்படையிலேயோ அல்லது மொழி அடிப்படையிலேயோ அல்லது இனம் அடிப்படையிலேயோ அல்லது மாநிலங்கள் அடிப்படையிலேயோ கிடையாது. இந்தியாவிலே ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு என்று சொன்னாலே அது ஜாதி அடிப்படையிலே தான் வழங்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமாராக 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1931 வெள்ளையர்கள் அன்று எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. 1931 அப்பொழுது வெள்ளையர்கள் நடத்தியது தமிழ்நாடு இல்ல, அப்பொழுது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்பொழுது தமிழ்நாடு இருந்தது. ஆந்திராவிலே ஹைதராபாத்துக்கு தெற்கே இருந்தது. கர்நாடகாவிலே மைசூரை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் வந்தது. கேரளாவிலே ட்ரவாங்கூர் தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் இதில் வந்தது. அன்றைய கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதற்கு முன்பு வெள்ளையர்கள் ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்த தொடங்கினார்கள் என்று பல கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். முதலில் வெள்ளையர்கள் கணக்கெடுப்பு நடத்தியது 1871. ஆனால் அது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது, வெறும் மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதன் பிறகு 81, 82 தான் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கினார்கள். அதன் பிறகு 91, 1891, 1901, 911, 921, 931, 6 முறை கணக்கெடுப்பு வெள்ளையர்கள் நடத்தினார்கள். அவர்கள் நடத்துவதற்கு காரணம், அப்பொழுது யதார்த்தமா ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பு அன்றைய அரசு வேலைகள்
எத்தனை சமுதாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அப்ப பார்த்தார்கள் 100 அரசு வேலைகள், அப்போ வெள்ளையர்கள் இருக்கின்ற காலத்தில் அரசு வேலைகள் 100 வேலைகளில் 92 வேலைகள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு வந்தது. மீதி இருக்கின்ற 8 வேலைகளில் அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ பின்தங்கிய சமுதாயமோ சிறுபான்மை சமுதாயமோ யாரும் கிடையாது, மற்ற சமுதாயங்கள் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வெள்ளையர்கள் ஓஹோ இப்போ சமூக நீதிக்கு இது எதிரானது, அனைத்து பிரிவுகளும் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அந்த கணக்கெடுப்பு வைத்துத்தான் கிட்டத்தட்ட இந்தியாவிலே அப்பொழுது 1900 இந்திய அளவிலே இடஒதுக்கீடு வந்தது 1935. ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்தது பார்த்தீர்கள் என்றால் 1920 அறிவித்து 21 அறிவித்தார்கள். பிறகு 27 தான் முழுமையாக வந்தது. நீதி கட்சி அப்பொழுது ஆட்சி வந்தது. 2000 ஆண்டுகளாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடந்து வருகிறது என்றால் இப்பொழுது என்ன நிலையில் எந்தெந்த சமுதாயங்கள் என்னென்ன சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிய வேண்டும். அது ஒரு பக்கம். அடுத்தது இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு, அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கிறது. அது சாதி அடிப்படையில் தான் கிடைக்கின்றது. மதம் அடிப்படையிலேயோ அல்லது மொழி அடிப்படையிலேயோ அல்லது இனம் அடிப்படையிலேயோ அல்லது மாநிலங்கள் அடிப்படையிலேயோ கிடையாது. இந்தியாவிலே ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு என்று சொன்னாலே அது ஜாதி அடிப்படையிலே தான் வழங்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமாராக 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1931 வெள்ளையர்கள் அன்று எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. 1931 6 முறை கணக்கெடுப்பு வெள்ளையர்கள் நடத்தினார்கள். அவர்கள் நடத்துவதற்கு காரணம் அப்பொழுது யதார்த்தமா ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பு அன்றைய அரசு வேலைகள் எத்தனை சமுதாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அப்ப பார்த்தார்கள் 100 அரசு வேலைகள், அப்போ வெள்ளையர்கள் இருக்கின்ற காலத்தில் அரசு வேலைகள் 100 வேலைகளில் 92 வேலைகள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு வந்தது. மீதி இருக்கின்ற 8 வேலைகளில் அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ பின்தங்கிய சமுதாயமோ சிறுபான்மை சமுதாயமோ யாரும் கிடையாது, மற்ற சமுதாயங்கள் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வெள்ளையர்கள் ஓஹோ இப்போ சமூக நீதிக்கு இது எதிரானது, அனைத்து பிரிவுகளும் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அந்த கணக்கெடுப்பு வைத்துத்தான் கிட்டத்தட்ட இந்தியாவிலே அப்பொழுது 1900 இந்திய அளவிலே இடஒதுக்கீடு வந்தது 1935. ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்தது பார்த்தீர்கள் என்றால் 1920 அறிவித்து 21 அறிவித்தார்கள். பிறகு 27 தான் முழுமையாக வந்தது. நீதி கட்சி